அடுத்து 10வது பதம். வீதராக பயக்ரோத மன்மயா மாம் உபாசிதா பகவத் ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதஹா. ஆசை, பயம், கோபம் இவற்றை விட்டவர்கள், என்னில் லயித்தவர்கள், என்னையே புகழாக கொண்டவர்கள், ஞான தவத்தால் தூய்மை பெற்றவர்கள், இப்படி பலரும் என்னை அடைந்துள்ளனர். இது தினுசு தினுசா இருக்கிற முக்திகளை குறிக்கும். பற்றால தான் பயமும் கோபமும் வருது. பகவான்கிட்ட ஈர்ப்பு வந்துட்டா இந்த ரெண்டும் தொலைஞ்சு போயிடும். குழந்தைங்க வந்து கல் கல்களை வச்சோ இல்லை கோலின்னு சொல்லுவாங்க, கோலிகள் வச்சு விளையாடும்போது அது விஷயமா அதுகளுக்குள்ள சண்டை வரும். அல்பமான பொருள் தான், ஆனால் அதை வச்சு அவங்களுக்கு சண்டை வரும். நாளடைவில் வளர்ந்த பிறகு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குது. அப்போ விளையாட்டு மேலே இருந்த ஈர்ப்பு செல்வம் சேர்க்கறதுல மாறிடுது. இப்போ இது விஷயமா கோபம் இதெல்லாம் உண்டாகுது. ஆனால் பகவான்கிட்ட ஈர்ப்பு வந்துட்டா லோக பற்றுதர்கள், பயம், கோபம் இந்த அனைத்தும் போயிடும். தீயோட தொடர்பு கொள்கிற இரும்பு தானும் தீ மயமாக மாறுது. சேற்று நீரில் இருக்கிற அழுக்கை வந்து நீக்கியாச்சுன்னா நல்ல நீர் அதில் இருக்கிறது தெரிய வரும். அதை நம்ம புழக்கத்துக்கு வச்சுக்கலாம், நல்ல நீரோடு அதை கலந்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதே மாதிரி இதயத்தில் இருக்கிற அழுக்குகளான ஆசை, பயம், கோபம் இதுகளை நீக்கிட்டா பரமாத்மாவுடைய தெய்வீக இயல்பை உணரத்தக்கவர்களாக நாம் இருப்போம். அவரோட இணங்கி இருக்கக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகும். மன்மயா மாம் உபாசிரிதா மத்பாவ இந்த சொற்கள்லாம் முக்திகளை குறிக்கும். அதாவது மே பாவக இவ பாவக அப்படிங்கிறது சாருப்பிய முக்திக்கான சொல். இறைவன் போன்ற அதே ரூபம் படம் சில பேருக்கு. மயாச இக பாவக அப்படின்னா சாமீப்பிய முக்தி, பகவானுக்கு அருகில் போய் தொண்டு செய்கிறது வைகுண்டத்தில். மயி மதிய லோகே பாவக அப்படிங்கிறது சாலோக்கிய முக்தி, அவர் இருக்கிற லோகத்தில் இருக்கிறது, இது ஒரு முக்தி. ஞான தபசா அப்படிங்கிற பதம் மூலமாக ஞானம் பெற்று தவம் புரிந்து தங்களுடைய இச்சைகளை பொசுக்கியவர்களை குறிக்கும். தவத்தால் புலன் நுகர்வு இச்சைகள் மனதுல வந்து எரிஞ்சு போயிடுது. துருவன் இப்படி தவம் செய்து சாருஷ்டி முக்தியை பெற்றதாக நம்ம பார்க்கிறோம். கீதையில் அங்கங்கே பகவான் என்னை அடைகிறார்கள், எனது இயற்கையை அடைகிறார்கள், எனது லோகத்தை அடைகிறார்கள், முழுமுதற் கடவுளை அடைகிறார்கள், இப்படிலாம் வேறுபடுத்தி சொல்றதுக்கு காரணம் முக்திகளுடைய வகைகளை அப்படி சொல்றார். பாகவதத்தில் மத்பாவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. கிருஷ்ண பிரியைகளான கோபியர்கள் தங்களுடைய பெரிய நாயகனின் நடை, உடை, பாவனை போன்ற அனைத்தையும் பார்த்து கண்ணபிரானைப் போலவே தங்களையும் மாற்றிக்கொண்டார்கள். அதே பாவனையில் தங்களை அவர்கள் ஒரு கிருஷ்ணனாகவே பாவித்து பிரமையில் மூழ்கினார்கள். இப்படி பாகவத்தில் இருக்கு. பிரமையால் பகவானோட ஒன்றி இருந்தார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அழியும் பொருட்களை அடைக்கலம் கொள்வது இழி செயல், இழிவானது. மேலும் சுபகர்ம நாட்டம், அதாவது அறம், அடுத்து பொருள், அப்புறம் இன்பம் இதுகளை சார்ந்து இருக்கிற வரைக்கும் அல்லது விட்டாலும் கூட பகவான்கிட்ட ஈர்ப்பு உண்டாகி தன்னை ஒப்படைக்காத வரைக்கும் பகவானை அடைகிறதுக்கு தாமதம் ஏற்படத்தான் செய்யும். லோகத்தில் எதுக்காகவாவது ஒருத்தன் தாசனாக தான் இருக்கான். பகவத் தாசனாக இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் உண்டு. ஏன்னா பகவான் வந்து சத் சித் ஆனந்த. பிரம்மவாதிகளுக்கு சத் அப்படிங்கிற அனுபவம் மட்டும் கிடைக்குது, யோகியர்களுக்கு சித்துங்கிற அனுபவம் கிடைக்குது, பக்தனுக்கு தான் ஆனந்தமும் சேர்த்து கிடைக்குது. மனைவி மக்கள்கிட்ட ஈர்ப்பு இயல்பாகவே எல்லாருக்கும் உண்டு. ஈர்ப்பை விட ஆசிரியம் வந்து ஒசத்தி. உடல், புலன்கள், மனசு, புத்தி, பதவி, தகுதி, உரிமைகள், செல்வம் இந்த பொருட்கள் எல்லாமே உலகம் சம்பந்தப்பட்டது, உலகுக்கானது, அனித்தியமானது. ஆன்மா வந்து நித்தியன். நித்தியனோட அனித்தியம் ஒருபோதும் ஒட்டாது. இதை புரிஞ்சு இருக்கிறதுக்கு ஞானம்னு பேர். புரிந்து விலகி இருப்பது ஞான தபஸ்ன்னு பேர். பல தவங்கள்ல ஞான தபம் இப்படி சிறப்பு மிக்கதாக இருக்கு. மனித சரீரம் பகவானை அடையத்தான், உலகத்தை அடையிறதுக்கு இல்லை.
பகவானை அடையிறதுல அனைவருக்கும் பிறப்பு உரிமையும் உண்டு, சுதந்திரமும் உண்டு. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா.